அட்கே ஃபேக் தேகா, வெட்டி உன்னை அதுல போடுறேன், யாரும் கண்டுக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? கிருபைகளை தருகிறார். வேதம் சொல்லுது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இந்த தீமோத்தேயு அவருக்கு பவுல் சொல்லும் போது, அவர் ஒரு லீடரா இருந்தார், விசுவாசியா இருந்ததான தீமோத்தேயுவை பழக்கப்படுத்தி எனக்கு பின்பதாக எனக்கு அப்புறமா நீ நினைச்சணும் சபையை நடத்தணும். சபையை நடத்தும் போது பொல்லாங்கான் வருவான் இல்லையா? ஆடுகள் என்ன சரி ஓநாய்கள் மத்தியில நான் அனுப்புறேன், ஓநாய் விடுமா நம்மளெல்லாம்? அந்த பாடு வந்துடும். எனக்கு ரொம்ப இப்பவும் ரொம்ப உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையா இருக்குது. இப்படி கூடி உட்கார்ந்து இருக்கீங்களே, நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்களே, அங்க வந்து போகும்போதே ஏசப்பா இப்படி ரத்தப்பட்டுக்களாக எங்களை மூடிக்கணும் சொல்லுவான். பாஸ்டர் வச்சானே நம்ம குரூப்பா நிற்பான். எப்போ அடிக்கணும், எப்போ என்ன சொல்லணும், பயத்தோடு தான் அங்கே போயிட்டு வரனாலும் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இரவுல மக்கள் வருவாங்க போவாங்க. இதே போல சந்தீப்புங்கிறதான ஒரு சகோதரன், மராட்டி சகோதரன், அவருக்கு திருமணமாகி 3 வருடம் ஆயிடுது. இப்போ நம்ம ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமான ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சுனாலே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, விசேஷமா எப்படி இருக்காங்க. அப்படி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க, அந்த பிள்ளையவோ இல்லைன்னா அவனையோ ஒரு விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மராட்டி அப்படி இல்லை, கடுசா இருக்கும், ரொம்ப கணக்காக இருக்கும். 2 மாதம் 3 மாதத்துக்கே அவங்களுக்கு கன்சீவ் அந்த மாதிரி இருக்கணும். இப்படி எல்லாத்துபடினால 3 வருடங்கள் ஆகியும் அவருக்கு திருமணம் ஆகலை. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை. உடனே அவன் யோசித்து பார்த்துட்டு, எங்கேயோ கேள்விப்பட்டுதான், நான் அந்த பிரேயருக்கு போயிட்டு வரட்டா? அவன் மாமியார் சரியான சாமியாடி தேவின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவி அவளுக்கு வரும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாம நீ என்ன செய்ய போ, எப்படியாவது இயேசு கடவுள்டையாவது ஒரு குழந்தை பாக்கியத்தை கேது. அந்த பிரதான கிருபையினால அவ அந்த மீட்டிங்கு வந்து ஜெபித்த அந்த 2 மாதத்துக்குள்ளாகவே கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்க அந்த எல்லாத்தையும் பூஜைலாம் பண்ணணும். என்கிட்ட கேட்பான், பாஸ்டர் நான் பண்ணணும்னா எங்க மாமியார் என்ன செய்ய மாட்டான், இருக்க விட மாட்டான். என்ன செய்ய, என்னடா சொல்ல, எங்களை நாங்களாம் ட்ரைனிங்க்கு போவோம். எப்படி புறஜாதி மக்களை நம்ம ஆண்டவர்களாக எப்படி வழி நடத்தணும். இப்போ அவங்க சொல்லும்போது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம்யா, பர மண்டலங்களில் இருக்கிறீர்கள் பிதாவே, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த விசுவாச பிரமாணம் இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு வேதம் சொல்லுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னைக்கு அங்க வர ஆரம்பிச்சாரோ இங்க வந்து உட்காந்து, ஏய் நீ எங்கேயோ போயிட்டு வர, அது என்ன உன் சாமி நிச்சய மாட்டேங்க இருக்கணும். ஹல்லேலூயா.